என்ன சொல்றாங்கன்னு அதையே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமா முடிஞ்சு செய்யணும். யாரை பத்தியும் அப்புறம் 50 வயசு தாண்டி அவங்க நடிகை வந்திருக்காங்க அப்படின்னாங்க. ஆனா 50 வயசுல 25 30 வயசு இந்த டைட்டில் ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டில் ஒரு சென்டிமெண்டா அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மரியாதை எழுதுவாங்க. சமந்தன பேசிட்டு சொல்லுவாங்க துரை செந்தில்குமார் அவர் படங்களை பற்றி ஏதோ பேசிட்டு சாதாரண சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னன்னா அவர் எப்பவுமே நல்ல டெக்னீஷியன் வச்சு பிரமாதமா எல்லாத்தையும் வச்சு பண்ணுவாரு. இப்போ இவருடைய தலைமுறை இந்த படத்தை வந்து சேலம் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கண்டிப்பா அவர் செய்வார். ஏன்னா டெக்னீஷியன் எல்லாருமே டெக்னீஷியன் பூராமே வந்து திறமையான ஆட்கள். ஸோ கண்டிப்பா அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பா பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுக்கு பார்த்துருக்கேன், ட்ரெயிலர் போடும்போது ஆர்வம் எனக்கு எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்ப்ளேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே எல்லாருக்கும் போடுறாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சில அந்த அளவுக்கு படம் வந்து அந்த ட்ரெயிலர்ல பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்றது மட்டுமே இல்லாமல் அதை வந்து செஞ்சுட்டு என்ன வேணும்னு செய்வாங்க எல்லாமே அது இருக்கும்போது துறை செஞ்சவங்க கண்டிப்பா வந்து பெரிய சக்சஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்க. சினிமாக்காக வந்திருக்காரு. அதனால இவர் வர்றது வந்து சினிமாவை வந்து மேலும் மேலும் வந்துகிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கும். எத்தனையோ அதனால இது சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில். அப்புறம் நினைச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்தில் சினிமாவுக்கு ஒரு சர்வீஸாக தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போறாரு. அதனால அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள்.